ये मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते। स्टालिन साहब, आप सही कहते हो, मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है। இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று. அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, मेरी बात याद रखना, मैं देश भर के चुनाव में हिस्सा लिया है। मैं पब्लिक की नब्ज जानता हूं, जनता की नब्ज जानता हूं। तमिलनाडु की जनता इस बार डीएमके की सरकार को उखाड़ कर फेंक देगी। என்னுடைய நீண்ட கால அரசியல் அனுபவத்தில் சொல்றேன், மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்தவனாக சொல்கிறேன். வரப்போற தேர்தல்ல தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். भाई और बहनों, मैं तमिलनाडु की जनता का इसलिए भी आभार करना चाहता हूं कि ऑपरेशन सिंदूर के बाद हमारी वीर सेना और हमारे नेता नरेंद्र मोदी जी के समर्थन में जो तिरंगा यात्रा है तमिलनाडु में निकली है, वो देश के किसी भी हिस्से से कम नहीं है. சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆபரேஷன் சிந்தூர் நம்முடைய தேசத்தின் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது வடக்கிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய ஆதரவும் நாட்டுப்பற்றும் தமிழகத்தில் இருந்து ஒரு ஆதரவு குரல் ஒலித்ததே, அதை நான் நினைவு கூறுகிறேன். और मित्रों, पहलगांव में आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की, धर्म पूछकर हत्या की, और मोदी जी के नेतृत्व में हमारी तीनों सेनाओं ने पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों को सफाया करने का काम किया है. பகல்காம்ல நம்ம அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பெயரால் நீங்க யாருன்னு அடையாளப்படுத்தி கொடூரமாக கொலை செய்த தீவிரவாதிகளை முப்படைகளையும் திரட்டி நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க ஊருக்குள்ளேயே புகுந்து அடித்தார் பாருங்க. அதுதான் அவர்களுக்கு நாம் புகட்டிய பாடம். भाई और बहनों, नरेंद्र मोदी जी प्रधानमंत्री बने उसके पहले कई आतंकवादी हमले हुए, इससे भी बड़े हमले हुए, मगर कोई जवाब नहीं दिया जाता. 14 में मोदी जी प्रधानमंत्री बनने के बाद उरी, पुलवामा और अब पहलगाम हुआ. हमने सर्जिकल स्ट्राइक, एयर स्ट्राइक और सिंदूर ऑपरेशन कर कर आतंकवादियों को करारा जवाब देने का काम किया है. இதற்கு முன்னர் கூட அந்த தீவிரவாதிகள் எல்லாம் தங்கள் கைவரிசையை காட்டி இருக்கிறார்கள். ஆனால் அப்போது எல்லாம் இத்தகைய வீர தீரமான செயல்பாட்டை எல்லாம் முந்தைய அரசுகள் வெளிப்படுத்தவில்லை. ஆனா பூரி ஆகட்டும், புல்வாமா ஆகட்டும், தற்போது நடந்திருக்கும் ஆபரேஷன் செந்தூர் ஆகட்டும், நமது முப்படைகளும் ஒன்று திரண்டு இந்தியாவின் வீரத்தையும் தீரத்தையும் திறமையையும் நிரூபித்திருக்கிறது. पाकिस्तान के अंदर 100 किलोमीटर अंदर जाकर आतंकवादियों के हेडक्वार्टर को जमीन दोस्त करने का काम हमारी वीर सेना ने किया है. பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்துல எல்லாம் 100 கிலோமீட்டர் அவங்க எல்லைக்குள்ள பறந்து சென்று தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி அவர்கள் இருப்பிடத்தை மண்ணோடு மண்ணாக்கியது நமது ராணுவம். और मित्रों, मोदी जी के समय में ही रक्षा उत्पादन में देश आत्मनिर्भर बनने जा रहा है. மோடி அவர்களின் ஆட்சியிலே
எல்லா முன்னேற்றங்களும் எப்படி இருக்கிறதோ அதுபோல ராணுவத்திலும் கூட ஆத்ம நிர்பர் என்று சொல்லக்கூடிய தன்னிறைவான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம். और जब रक्षा क्षेत्र में आत्मनिर्भरता की बात करते हैं तो पूरे देश का युवा कावेरी इंजन का नाम बड़े गर्व के साथ लेता है. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை பற்றி எல்லாம் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்தியாவின் வான்வெளி சாதனையை பற்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் காவிரி என்ஜின் என்ற சொல்லை இப்போது உச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். और हमारे देश में बने मिसाइल्सों ने जब पाकिस्तान की एयर डिफेंस सिस्टम और उनके वायुसेना के अड्डे को तहस नहस किया, पूरी दुनिया आश्चर्यचकित होकर उसके देख रही. பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நம் மீது வீச தொடங்கிய போது இந்தியாவின் வான்வெளி வல்லமை உலக நாடுகளுக்கெல்லாம் நிரூபிக்கப்பட்டது. அத்தனையையும் அடித்து தூள் தூளாக ஆக்கியது நம் இந்திய ராணுவம். भाई और बहनों, मोदी जी ने स्पष्ट कहा है कि ऑपरेशन सिंदूर समाप्त नहीं हुआ है. आगे पर भी अगर कोई गोली चलाएगा तो उसका जवाब गोले से दिया जाएगा. மோடி அவர்கள் சொல்கிறார்கள், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலங்க. மறுபடி தீவிரவாதிகள் வாலாட்டினால் அவர்கள் இடத்திற்குள் புகுந்து வீடு புகுந்து தாக்கி அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவூட்டுகிறேன். भाई और बहनों, 2024 का साल भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं के लिए एक मील का पत्थर है, माइलस्टोन है. மக்களே, இப்ப வரக்கூடிய 26ஆம் ஆண்டு தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டருக்கும் மிக மிக முக்கியமான உயிர்ப்பான அவசியமான ஒரு களமாகும். 2024 में ही मोदी जी तीसरी बार इस देश के प्रधानमंत्री बने हैं, लगातार तीसरी बार. அதே போல 2024ஆம் ஆண்டும் நமக்கெல்லாம் மிக முக்கியமானது. அப்போதுதான் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். और 2024 में ही ओडिशा में पहली बार पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनी. 2024 தான் ஒரிசா மாநிலத்தில் முழு பலத்தோட முழு மெஜாரிட்டியோட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அங்கு அமைந்தது. हरियाणा में लगातार तीसरी बार सरकार बनी. ஹரியானாலையும் அதே போல மிகப்பெரிய வெற்றியை அங்கு 3வது முறையாக பதிவு செய்யப்பட்டது. और महाराष्ट्र में अब तक की सबसे बड़ी विजय बनाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல மகாராஷ்டிராவிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்திருக்கிறது. और 2025 में 27 साल के बाद दिल्ली में केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆட்சி 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. और 2025 में दिल्ली में सरकार बनी, 26 में तमिलनाडु की बारी है. 25ல டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே போல நண்பர்களை 2026இல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது. और मेरी बात कान खोलकर गांठ बांध लेना, कान खोलकर सुन लेना और याद कर कर घर में जाना. 2026 में
तमिलनाडु और बंगाल में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने जा रही है।